வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்னலாம் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இந்தியன் பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 1000 கொஸ்டின்ஸ் போல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை இந்தியன் பாலிட்டியில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். எல்லா எஸ்எஸ்சி கொஸ்டின், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்ட எல்லா எக்ஸாம்ஸான கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இதை விட்டு நம்ம கொஞ்சம் வேறு கொஸ்டின்ஸ் இப்போ புதுசாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மற்றபடி இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் வந்து 100லேருந்து 200 வரையும் உள்ள கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, radioactive disintegrations of uranium ultimately result in the formations of, ஸோ எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லெட்டுங்கிறதா இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், which of the following used for making smoke bombs? எது வந்து ஸ்மோக் பாம்ஸுக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கான எலமெண்ட் எது அப்படின்னா கார்பன் வந்து முக்கியமான எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் சில்வர். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டாங்க, அதாவது ஜேஇ எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜெர்மன் சில்வர் அப்படின்னால சில்வர் வருது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடாதீங்க. ஜெர்மன் சில்வரில் சில்வர் இருக்காது. ஸோ காப்பரு, ஜிங்க்கு, நிக்கல். ஸோ இந்த கண்டென்ட் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்தது நம்ம பிராஸ்ன்னு பார்த்துருக்கோம். காப்பரும் டின்னும் சேர்ந்தது வந்து பிரான்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி காப்பரு, ஜிங்க், பிராஸும் நிக்கலும் சேர்ந்தா வந்து நம்ம வந்து ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். The metal is exposed to the atmosphere for some time. It becomes coated with green carbonate. The metal must be. ஸோ எந்த மெட்டல் அப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் தான் வந்து அப்படி இருக்கும். ஸோ காப்பர் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ காப்பர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், which of the following pairs of materials serves as electrodes in chargeable batteries commonly used in the device such as torchlight, electric shavers, etc. ஸோ இந்த மாதிரிலாம் பேட்டரிஸ் வந்து எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா நிக்கல், கேட்மியம். நம்மளுக்கு தெரியும் நிக்கல், கேட்மியம். ஃபஸ்ட்டு அயான் இது லித்தியம் வந்து மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஸோ லித்தியம் கொடுத்ததுனால கேட்மியமும் நிக்கல் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் சூப்பர் கூல்டு லிக்விட்? நம்ம வந்து கிளாஸ் வந்து எல்லாம் சாலிட்னு நினச்சிருப்போம். சாலிட் கிடையாது, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர் கூல்டு லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் பிகாஸ். ஸோ மெட்டல்ஸ் ஏன் வந்து குட் கண்டக்டர்ஸ்னால் தே கண்டெயின் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கனால தான் அது வந்து குட் கண்டக்டராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். the first metal used by man. ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பர் தான் நம்ம வந்து மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. ஸோ காப்பர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். which of the following is used to remove rust stains on cloth? ஸோ கிளாத்தில் உள்ள நம்ம துருவை எடுக்கணும் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், curd is sour due to the presence of lactic acid. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டியர் கேஸ். ஸோ டியர் கேஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து கார்பனைல் குளோரைடு செகண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கார்பனைல் குளோரைடு தான் வந்து டியர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எரிச்சல் தகக்கூடிய கேஸ் எது அப்படின்னா கார்பனைல் குளோரைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பனைல் குளோரைடு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் தி ஆன்டிசெப்டிக் இன் மவுத் வாஷர்ஸ் அண்ட் டூத் பேஸ்ட்? ஸோ நம்ம சோடியம் குளோரைடு, NaCl தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ சோடியம் குளோரைடு தான் வந்து ஆன்டிசெப்டிக் இன் மவுத் வாஷஸ் அண்ட் டூத் பேஸ்டில் இருக்கும் சோடியம் குளோரைடு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு ரீஸ்டோர் தி கலர் ஆஃப் ஓல்டு ஆயில் பெயிண்டிங்ஸ்? ஸோ ஓல்டு ஆயில் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், மில்க் இஸ் தி நேச்சுரல் எமுல்ஷன். ஸோ எமுல்ஷன் அப்படின்னா ஒரே 2-3 லிக்விட் வந்து சேர்ந்துருக்குது. இதில் வந்து லிக்விடில் வந்து இது பாலில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா மில்க்கும் ஃபேட்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கும். வாட்டரும் ஃபேட்டும் இருக்கும். எ பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு டு மேக் பேராசூட் எதுனா விஸ்கோஸ். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், ட்ரிங்கிங் சோடா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆசிடாக இருக்கும். ஸோ ஆசிட் தான், அசிடிக் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், the cathode of the lead storage battery is made up of. இந்த lead storage பேட்டரியில் வந்து கேத்தோடா எது இருக்கும் அப்படின்னா லெட் தான் இருக்கும். ஸோ லெட் தான் கேத்தோடா இங்கே ஆக்ட் ஆகும். which one of the following is radioactive? ஸோ இதில் வந்து ரேடியோ மெட்டீரியல்னா தோரியம் வந்து நம்ம ரேடியோ மெட்டீரியல்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ஹீட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் கிளாஸஸ் எந்த கிளாஸ் அப்படின்னா ஃப்ளிண்ட் கிளாஸ். அதான் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியில் வந்து நம்ம ஃப்ளிண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
among the following iron ores the highest percentage of iron content. ஸோ எது இருக்கும் அப்படின்னா Fe2O3 ஹீமடைடு அப்படின்னு சொல்லுவோம். Fe2O3 அயன் ஆக்சைடு வந்து ஹீமடைடு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்துரேஷன் அப்படின்னா மில்கை வந்து ஒரு 62 டிகிரி செல்சியஸில் அரை மணி நேரம் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேறு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்துரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அலுமினியம் கேன் பி பியூரிஃபைடு பை அலுமினியம் எதில் வந்து பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் நம்ம பியூரிஃபை பண்ணலாம். டிஸ்டிலேஷன்னா பிரிக்கிறது. இப்போ சால்ட்லேருந்து வாட்டர், அதாவது கடல் தண்ணியை குடிநீராக மாற்றுறதுக்கான எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவோம். அலுமினியம் வந்து பியூரிஃபைட் பை தி எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இம்பியூர் கேம்பர் இஸ் பியூரிஃபைட் பை தி சப்ளிமேஷன் ப்ராசஸ். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சிபிஎஸ்சி புக்கில் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். சப்ளிமேஷன் ப்ராசஸில் இந்த இம்பியூராக இருக்கிறத வந்து பியூரிஃபையராக மாற்றுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இதில் எது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம்? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் க்ரீன் ஹவுஸ் கேஸில் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் மெட்டல் யூஸ்ட் இன் பிரிண்டிங் ப்ரெஸ் இஸ் தி அலாய் ஆஃப் எது அப்படின்னா லெட் அண்ட் ஆன்டிமோனி அப்படின்னு சொல்லுவோம். லெட் ஆன்டிமோனி தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து டைப் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் ஆன்டிமோனிங்கிறத அவங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ கோலா வந்து எதனால் வந்து இந்த சோர் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாஸ்போரிக் ஆசிட் தான் கரெக்டான ஆன்சர். போபால் கேஸ் ட்ரெஜடி நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அது எந்த கேஸ் வந்து வெளியிட்டதுனாலனா மெத்தில் ஐசோசைனேட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. அயோடைஸ்டு சால்ட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார். ஸோ அயோடைஸ்டு சால்ட் யார் சாப்பிடணும் அப்படின்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட சொல்லுவாங்க. தைராய்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின் டெஸ்ட்ராய்ஸ் வெஜிடேஷன்ஸ் பிகாஸ் இட் கண்டைன்ஸ். ஸோ அதுலேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கனால தான் வந்து ஆசிட் ரெயின் வந்து அந்த தாவரங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படைய வைக்கும். டைமண்ட்ஸ் ஆர் கிளிட்டரிங் அண்ட் அட்ராக்டிவ் பிகாஸ் லைட் இன்சிடென்ட்ஸ் ஆன் தேம் அண்டர்கோஸ் மல்டிபிள் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து மின்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் த சப்ஸ்டன்ஸ் மோஸ்ட் காமன்லி யூசஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதில் வந்து எது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சோடியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். ஸோ இது வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேட்லிஸ்ட் இஸ் த சப்ஸ்டன்ஸ். ஸோ கேட்லிஸ்ட் வந்து நிறையா மாதிரி இருக்குது. ஒன்று வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணும், ஒன்று வந்து ரெடியூஸ் பண்ணும். ப்ரொமோட்டாஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து கேட்லிஸ்டோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கேட்லிஸ்ட் பாய்சன் சொல்லுவோம், அதோட கேட்லிஸ்டோட ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து நன் ஆஃப் தீஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் டிக்ரீஸ் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஸோ வந்து இதில் வந்து நன் ஆஃப் தீஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். பெட்டர் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதனால் அது நன் ஆஃப் தி ஆன்சர் நம்ம ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணுறோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேஸஸ் இஸ் மோஸ்ட் டாக்ஸிக். ஸோ இதில் வந்து எது ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு CO அப்படிங்கிறதா வந்து மோர் டாக்ஸிக். ஏர் பொல்யூட்டன்ட்டில் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு தெரியும் லாக்டிக் ஆசிட். த ஆசிட் யூஸ் இன் த லெட் ஸ்டோரேஜ் செல்ஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் நம்மளுக்கு தெரியும். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து அந்த பேட்டரிஸில் வச்சுருப்பாங்க. அலும் ஸ்டாப்ஸ் ப்ளீடிங் இன் மைனர் கட்ஸ் பிகாஸ் ஆஃப். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கட் ஆச்சு அப்படின்னா நம்ம பிளட் வந்து கிளாட் ஆயிரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொயாகுலேஷன்ஸ்னால தான் வந்து பிளட் வந்து ஸ்டாப் ஆயிடுது. நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் மேடு பை பார்ஷியல் டீஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் ஜிப்சம் சால்ட். நம்ம பார்த்துருக்கோம், கொஸ்டின் அந்த புக்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஜிப்சம் சால்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஆல்கஹால் மிக்சர்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் தான். ரெண்டு மிக்சிங் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அது வந்து டிஸ்டிலேஷன் மெத்தட் தான் நம்ம போவோம். ஸோ நெக்ஸ்ட் மில்க் சுகருங்கிறது வந்து லாக்டோஸ் வந்து மில்க் சுகர். ஸோ லாக்டோஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பெட்ரோலியம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன், அதான் கரெக்ட். மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கார்பன் தான் வந்து நம்ம பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெட்ரோல்லாம் போடுறோம்ல, அது வந்து மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். கேஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் வெதர் பலூன்ஸ். எது வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா ஹீலியம் கேஸ் தான் வந்து ஃபில் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டே ஒரு இது பார்த்தோம், ஃபுட்பாலில் வந்து எந்த கேஸ் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வெளியாயிரும் அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் வந்து நம்ம சீக்கிரமே வந்து காற்றுல கலந்துரும், அதனால நம்ம ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீலியம் பலூன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு காரணம் என்னென்னா ஹைட்ரஜன் வந்து சீக்கிரமே எரியிற தன்மை உடையது, அதனால ஹீலியம் யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் அட்மாஸ்பியர் பிகாஸ் எதனால இது லைட்டஸ்ட் கேஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஹூ டிஸ்கவர்ட் தி ஆட்டம் பாம்? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓட்டோ ஹான். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓட்டோ ஹான் தான் வந்து அட்டாமிக் பாமை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேஸ் ஃப்ரூட்டி ஸ்மெல்? ஸோ பழங்கள் வாசம் எதில் இருக்கும் அப்படின்னா ஈத்தர். ஈத்தரில் தான் வந்து பழங்கள் எஸ்தரில் வந்து பழங்கள் ஸ்மெல் இருக்கும். எஸ்தர் ஈத்தர்னு போட்டுறீங்க, எஸ்தர். நெக்ஸ்ட் வாட் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் எலக்ட்ரிக் ஹீட்டர் காயில்? நம்மளுக்கு தெரியும் நிக்ரோம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பை ப்ராடக்ட் அப்டைன் பை தி சோப் இண்டஸ்ட்ரீஸ். சோப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பை ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு கிளிசரால் கிடைக்கும். ஸோ கிளிசரால் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாலித்தீன். ஸோ பாலித்தீன் அப்படின்னாலே நான் சொன்னல எத்திலீன், பாலிமரைசேஷன் ஆஃப் எத்திலீன் தான் பாலித்தீன். ஃபார் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் தி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கார்பன் டேட்டிங் மெத்தட் இஸ் யூஸ்? ஸோ ஃபாசில்ஸு ராக்ஸு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கார்பன் டேட்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 and 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1 and 2. ஸோ ரெண்டுமே ட்ரீஸில் வந்து அந்த சென்டரில் வந்து லைன்ஸ் இருக்கும், அந்த சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ரிங்ஸை வச்சு தான் நம்ம வந்து அதோட ஏஜை வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு த சப்ஸ்டன்ஸ் விச் ரெடிலி ஃபார்ம்ஸ் கொலாய்டல் சொல்யூஷன் இன் கான்டாக்ட் வித் தி வாட்டர் இஸ் கால்ட் ஹைட்ரோஃபோபிக் கொலாய்டு. ஸோ ஹைட்ரோஃபோபிக் கொலாய்டு தான் வந்து இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் வென் ஃபார்மால்டிஹைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் ஹீட்டட் வி கெட் எது கிடைக்கும் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மால்டிஹைடையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும். நெக்ஸ்ட் வென் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இஸ் ஆடட் டு ட்ரை பொட்டாசியம் நைட்ரேட் ப்ரௌன் ஃபியூம்ஸ் ஆர் எவால்வ்டு. தீஸ் ஃபியூம்ஸ் ஆர் கால்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா NO2 அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாலிமர் யூஸ்ட் இன் மேக்கிங் பிளாஸ்டிக் க்ரோக்கரி. ஸோ எந்த இது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெலாமின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பிளாஸ்டிக் க்ரோக்கரி அது வந்து எந்த பாலிமர் அப்படின்னா மெலாமின் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. வல்கனைசேஷன்ஸ் ஆஃப் ரப்பர் எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா சல்ஃபர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து வல்கனைசேஷன்ஸ் ஆஃப் ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சல்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸில் வந்து கார்பன் டேட்டிங் தானே. ஸோ கார்பன் 614 அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் டால்டா ஆர் வனஸ்பதி கீ ஃப்ரம் வெஜிடபிள் ஆயில் யூட்டிலைசஸ் தி ஃபாலோயிங் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோஜனேஷன். ஸோ இதுதான் ஹைட்ரோஜனேஷன்னா ஹைட்ரோஜன் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக் இஸ் ஃபார்ம்டு டியூ டு. ஸோ ஸ்மோக் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கேஸில் கலந்துருக்கும். ஸோ சாலிட் டிஸ்பர்ஸ்ட் இன் தி கேஸ். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுதான் நம்ம ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி? ஸோ ஃபோட்டோகிராஃபினாலே சில்வர் புரோமைடு தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி வந்து சில்வர் புரோமைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம். வாட் இஸ் த பிரின்சிபல் ஓர் ஆஃப் அலுமினியம்? நம்ம பார்த்துருக்கோம், பாக்சைட் தான் வந்து பிரின்சிபல் ஓர் ஆஃப் அலுமினியம். விச் கேஸ் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்? ஸோ கார்பன் மோனாக்சைடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்பன் மோனாக்சைடுலாம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். சாரி, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு டாக்ஸிக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூசரில் யூஸ் பண்ணுவோம். பெட்ரோல் வந்து அணைக்கணும் அப்படின்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து எரியறதை வந்து தூண்ட தான் செய்யுமே தவிர கம்மி பண்ணாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஃபார் ஸ்டெரிலைசிங் வாட்டர்? ஸோ நம்மளுக்கு தெரியும் ப்ளீச்சிங் பவுடர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆசிட் யூஸ்டு இன் பேட்டரி? சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபரஸ் ஆசிட் இல்லை, சல்ஃபியூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். த மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் ஏர். ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எல்லாம் ஆக்சிஜன் போட்டுருவாங்க. ஸோ நைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நைட்ரஜன் எவ்வளோ பங்கு இருக்கும் அப்படின்னா 78 பங்கு இருக்கும். மிச்சம் 21 பங்கு எது இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன். ரிமைனிங் 1% தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஹீலியமு, இந்த மாதிரி கேஸஸ்லாம் வந்து ரிமைனிங் 1% தான் இருக்கும். க்ரீம் கெட் செப்பரேட்டட் அவுட் ஆஃப் மில்க் வென் இஸ் churned due to the centrifugal force. இதுவும் கேட்டாங்க RRB JEE எக்ஸாம்ஸில் இது கேட்டிருக்காங்க. ரஸ்டிங் ஆஃப் அயான் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன்ஸ்னால தான் வந்து நம்மளுக்கு ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் ஜெர்மன் சில்வர். ஜெர்மன் சில்வரில் என்ன இருக்காது? சில்வர் இருக்காது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், காப்பரு ஜிங்க் நிக்கலா. ஸோ காப்பர் ஜிங்க் நிக்கல். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பியூரிட்டி ஆஃப் கோல்டு. நம்ம 24 கேரட்னு சொல்லுவோமா? ஸோ 24 கேரட் தான் வந்து பியூரிட்டி, அதாவது சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரோலியம் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பனும் ஹைட்ரஜனும், அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லஸ்டர் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப். ஸோ எதனால வந்து இந்த பளபளக்கிறது எதனால அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு dissolve noble metals. that is என்ன அப்படின்னா அக்வாரகியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது 1:3 ரேஷியோவில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்வாரகியா அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மெட்டல்ஸே வந்து டிசால்வ் பண்ணிடும். தி எமுல்சன் இஸ் த கொலாய்ட் ஆஃப் தி. எமுல்சன்கிறது லிக்விட் ஆன் தி லிக்விட். ஸோ லிக்விடும் சேர்க்கிறதா வந்து எமுல்சன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து மில்க். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் ஸ்டீல். ஸோ அப் டு 2% வரையும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டீலாக இருக்கும். ஸோ 0.1 to 1.5% ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் ஜெர்மன் சில்வர். ஸோ ஜெர்மன் சில்வரில் என்ன இருக்காது? சில்வர் இருக்காது. ஸோ காப்பரு ஜிங்க்கு டின்னு 3 இருக்கும். நிக்கல், காப்பரு நிக்கலு ஜிங்க் 3 இருக்கும். நெக்ஸ்ட் மேஜர் ஹார்ம்ஃபுல் கேஸ் எமிட்டட் பை தி ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ். பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்ஸ்க்கு மேஜராக இருக்குது என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 62 டிகிரி செல்சியஸை வந்து 30 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெத்தட் பேர் தான் இது. நெக்ஸ்ட் ஃப்ரீசர் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ஃபிட்டட் நியர் தி டாப் டு ஃபெசிலிட்டேட் கன்வெக்ஷன் கரண்ட்ஸ். கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். த கெமிக்கல் நேம் ஆஃப் காமன் சால்ட். ஸோ சோடியம் குளோரைட் NaCl அதான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டீநேச்சுரர்டு ஸ்பிரிட் இஸ் எத்தனால் மிக்ஸ்டு வித் தி பைரிடின். ஸோ இப்படி இதை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது. த மோஸ்ட் அபண்டன்ட் இன்னட் கேஸ் இந்த அட்மாஸ்பியர் வந்து ஆர்கான். ஸோ ஆர்கான் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 80th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி சீ வாட்டர். சீ வாட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மெக்னீசியமாக இருக்கும். ஸோ மெக்னீசியம் தான் வந்து அங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லெட் இன் லெட் பென்சில். ஸோ லெட் பென்சில் வந்து லெட் வந்து 0% இருக்கும். ஸோ இது வந்து RRB குரூப் டியில் கேட்டிருந்தாங்க. குரூப் டியில் ஒரு 2 ஸ்லாட்லேயே எதுலையோ கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் இஸ் நாட் எஃபெக்டிவ் இன் எக்ஸ்டிங்யூசர் இன் ஃபயர் காஸ்ட் பை த பெட்ரோல் பிகாஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், வாட்டரும் பெட்ரோலும் இம்மிசிபிள் வித் ஈச் அதர், அதாவது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, மேலே மிதக்கும். வாட்டர் தண்ணியில் அதாவது எண்ணெய் மேலே பட்டுச்சு அப்படின்னா மிதக்கும். ஸோ அதனால் அது வந்து இம்மிசிபிள் வித் ஈச் அதர். அண்ட் பெட்ரோல் விச் ஃபார்ம்ஸ் தி அப்பர் லேயர் கண்டினியூஸ் டு பர்ன். நெக்ஸ்ட் ஹீலியம் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் பலூன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏன் அப்படின்னா நான் கம்பஸ்டபிள். ஸோ அது சீக்கிரம் எரியாது. ஹீலியம் கேஸ் வந்து சீக்கிரம் எரியாது கம்பேர்ட் டு தி ஹைட்ரஜன், ஆனால் அதுவும் எரியும். அந்த கேஸ் யூஸ்ட் இன் தி ஆர்டிஃபிஷியல் ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எத்திலீன். ஸோ இங்கே வந்து அசிட்டிலின் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து எத்திலீன் தான் கரெக்டான ஆன்சர். எத்திலீன் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதில் வந்து ஆன்சர் எதுவுமே இல்லை. ஸோ எத்திலீன் தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரூபி அண்ட் சஃபயர் ஆர் தி ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியமோட ஓர்ஸ் தான் வந்து இந்த ரெண்டும். நெக்ஸ்ட் தி கேஸ் விச் டேர்ன்ஸ் இன் டு லிக்விட் அட் தி லோவஸ்ட் டெம்பரேச்சர் அமாங் தி ஃபாலோயிங்ஸ். எது வந்து லிக்விடாக மாறும் அப்படின்னா ஹைட்ரஜன், லிக்விட் ஹைட்ரஜனாக மாறிடும். LH2 அப்படின்னு சொல்லுவோம். கன் பவுடர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரேட், சல்ஃபர் அண்ட் சார்கோல். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். இன் நியூக்ளியர் ரியாக்டர் கிராஃபைட் இஸ் யூஸ்ட் அஸ் தி மாடரேட்டர். நம்ம படிச்சிருக்கோம் 12th ஸ்டாண்டர்டில். சீ வாட்டர் கேன் பி பியூரிஃபைட் பை தி டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். ஸோ டிஸ்டிலேஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் கிளீன் சர்ஃபேஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஃபேஸ் டென்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து அந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகும். இந்த காம்பவுண்ட் டு விச் ஹைட்ரஜன் டஸ் நாட் ஆட் இஸ் இதில் இருக்காது அப்படின்னா டெட்ரா ஃபினைல் எத்திலீன். ஸோ இதில் இருக்காது. இது வந்து H2 டஸ் நாட் ஆட், இதில் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அமோனியால் இஸ் த மிக்சர் ஆஃப். ஸோ அமோனியால் அப்படின்னு பார்த்துக்கோங்க, இங்கே வந்து அமோனியம் இருக்குது, ஏஎல்னா அலுமினியம். ஸோ அமோனியம் பவுட்ரு
அமோனியம் நைட்ரேட்டும் அலுமினியம் பவுடரும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அலுமினியம் பவுடர் அண்ட் அமோனியம் நைட்ரேட். இங்கே வந்து நடுவில் எண்ணெய் இருக்குல்ல, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமோனியா நைட்ரேட்டு அலுமினியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், விச் கேஸ் டஸ் நாட் ஃபார்ம் தி பார்ட் ஆஃப் அட்மாஸ்பியர்? எந்த கேஸ் வந்து குளோரின்னு ஒரு கேஸ் கிடையாது. ஸோ குளோரின் கேஸ் வந்து இதில் இருக்காது, அட்மாஸ்பியரில் இருக்காது. த ஃபியூயல் யூஸ்ட் இன் தி அட்டாமிக் ரியாக்டர். அட்டாமிக் ரியாக்டரில் எதுனா யுரேனியம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நியூக்ளியர் ரியாக்டரில். ஒயிட் கோல். ஸோ ஒயிட் கோலுங்கிறது இதில் எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஒயிட் கோல்னா ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தை வந்து எரித்து கோல் மாதிரி வச்சுருப்பாங்களே, ஸோ அதான் வுட்லேருந்து எடுப்பாங்களே கோல், அதான் வந்து ஒயிட் கோல் அப்படின்னு சொல்லுவோம். த மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் கோபர் கேஸ் பார்த்துருக்கோம், மீத்தேன். அதே மாதிரி எல்பிஜியில் வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா பியூட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெசிடுவல் லெஃப்ட் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்டிங் ஜூஸ் ஃப்ரம் சுகர் பீட் அண்ட் சுகர் கேன் இஸ். ஸோ எது வரும் அப்படின்னா பேகேஸ். ஸோ இதான் இருக்கும், நம்ம அந்த சாறு இருக்கும்ல அது பேர் பேகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஐசோடோப் ஆஃப் யுரேனியம் யூஸ்ட் இன் தி அட்டாமிக் ரியாக்டர். யுரேனியம் 235 தானே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், நாட் அ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். யுரேனியம் ரேடியோ ஆக்டிவ், தோரியம் ரேடியோ ஆக்டிவ், ரேடியமும் ரேடியோ ஆக்டிவ். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறது இந்த ரேடியமும் கேட்மியமும். ஸோ ரேடியமும் வந்து ரேடியோ ஆக்டிவ் தான். எது கிடையாது அப்படின்னா கேட்மியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்டு பை தி ஹையர் லெவல் ஆஃப் விச் கேஸ் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். எல்லா வீடியோஸும் வந்து நான் இந்த சண்டேக்குள்ளே நான் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். 900 கொஸ்டின்ஸையும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்சிஆர்டி புக்கில் வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதில் ஓல்டு தமிழ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். ஆர்ஆர்பியில் வந்து குரூப் டியோட தமிழ் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி ஏஎல்பியோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.